குஜராத்தின் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே ஏர் இந்தியாவினுடைய A171 என்ற விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போதைய அண்மை செய்தி நம்ம பார்த்துட்டு வரோம். குஜராத்தோட அகமதாபாத்ல விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கு. இந்த விமான விபத்தை தொடர்ந்து மாநில அரசு தரப்பிலிருந்தோ அல்லது விமான நிலையம் தரப்பிலிருந்தோ ஏர் இந்தியா தரப்பிலிருந்தோ என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கின்றன? ராஜேஷ், சரிதா, வணக்கம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது நாடு முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம், அதாவது சரியாக 1:20 மணிக்கு அந்த விமானம் புறப்பட்டதாக சொல்கின்றார்கள். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேலே இருந்து கீழே விழுந்ததாக சொல்கிறார்கள். இந்த விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக சொல்கின்றார்கள். 232 பேர் அதிலே பயணம் மேற்கொண்டதாகவும் சொல்கின்றார்கள். 220 பேர் பயணிகள், 12 பேர் அந்த விமானத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் என மொத்தமாக 232 பேர் அதில் பயணம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. அதில் ஒரு சிலர் தற்போது மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த விமான நிலையத்திலே அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அந்த பயணிகளுடைய நிலை என்ன ஆனது என தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் பதறியடித்து விமான நிலையத்திற்கும் அதே போல அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். விமான நிலையத்திலும் தற்போது பதற்றம் நீடிப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம், அவர்களை வழியனுப்பி விட்டு சென்ற உறவினர்கள் விமான நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட்டிருப்பதாகவும் சொல்கின்றார்கள். தொடர்ந்து விமான நிலையத்தின் அருகே மேதானி குடியிருப்பு பகுதியிலே இந்த விமானம் கீழே விழுந்ததாகவும் சொல்கின்றார்கள். விமான விபத்து நடந்த இடத்தில் கரும்புகை சூழ்ந்திருப்பதை நாம் திரையிலே காண்கின்றோம். அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய இடத்திலே தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கின்றோம். விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் எல்லாம் பற்றி எரிந்து ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்தால் என்ன மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்படுமோ அது போன்ற ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்தில் 10க்கும் மேற்பட்ட ஃபயர் என்ஜின்கள், தீயணைப்பு துறை வாகனங்கள் தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அங்கு பற்றிய தீ மலமளவென பற்றி எறிந்து அருகில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி இவற்றையெல்லாம் பற்றி எறியக்கூடிய காரணத்தினால் பெரும் புகையோடு வெளியேறக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து ஒரு பெரிய நிறுவனங்கள், பெரிய கம்பெனிகளிலே தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி கரும்புகை மேலே எழும்புமோ அது போல வான் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. இதில் பயணித்த 232 பேருடைய நிலை என்னவானது என்பது பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது.